டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கத்தில் ரியோராஜ், வர்த்திகா செயின் மற்றும் பாலாஜி தியாகராஜ் நடிப்பில் வெளியாகிற படம் தான் ராம் அண்ட் லீலா. இந்த படத்தோட விமர்சனத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு 5%. இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்புங்க. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்றதுக்கு முன்னாடி ராமின் லீலா அப்படிங்கிற டைட்டில் ராமன் லீலாவை எங்கே மாறுனுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடலாம். இந்த படத்தோட ஆப்டான டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமின் லீலா. அது வந்து இந்த படம் முழு படம் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் ஃபீல் பண்ணது. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்பெஷல் ப்ரீமியர் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் வந்து ராமுக்கும் லீலா அப்படிங்கிறது செட் ஆகலன்னு சொல்லி சென்சார் போர்டு கருதிய காரணத்தினால் ராம் மற்றும் லீலா அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் சென்சார் போர்டு நீங்கள் என்ன கதைகளை எடுத்துகிட்டு வந்தாலும் எங்கள் இஷ்டத்துக்கு நான் ஒரு செய்கை செய்வோம்னு சொல்லி செஞ்சு அமைச்சுக்கிறாங்க. ஆக மொத்தம் ராமன் லீலா ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஓகே. ஆனால் ராமின் லீலா தான் அந்த படத்துக்கு ஆப்டான ஒரு டைட்டில். வழக்கம் போல் சென்சார் போர்டு தலையிடால் அதுவும் போயிடுச்சு. எஸ், ராமன் லீலா படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 30 வயதை கடந்தும் பொண்ணு கிடைக்காத ரியோராஜ் ஒரு பக்கம், அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் எப்படியா பண்ணி வச்சிருன்னு சொல்லி துடிக்கக்கூடிய அவரோட அப்பா அம்மா ஒரு பக்கம். வாண்டடாக வந்து ஒரு பொண்ணு நான் வந்து ரியோவை லவ் பண்ணுறேன், அதான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முனைப்புகளும் ஏற்படுது. சொல்ல போனால் 2 வீட்டிலும் ஒத்துக்கிறாங்க. அந்த கல்யாண பேச்சு எடுக்கிறப்ப தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு மேலே டெய்லி 6 மணிக்கு மேலே ஹீரோன் அன்அவைலபிள் ஆகிடுவாங்க. அதாவது ஃபோன் பேச மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மட்டும் ரிப்ளை பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் மீட்டிங்ஸ் இருக்காது. எதாக இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரையும் தான் ஹீரோயினை பார்க்க முடியும். எல்லாம் அந்த 6 மணிக்கு மேலே அவங்க என்னவா மாறுறாங்க. ரியோராஜ் அந்த 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹீரோயின் அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையா, அந்த 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய வாழ்க்கைன்னு இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன. இது மட்டும் இல்லாமல் இது கூடவே சேர்ந்து இவங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எமோஷன் கலந்த காமெடி டிராமா தான் அந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 6 மணிக்கு மேல படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ரியோராஜுக்கு ஒரு ஸ்பெஷலான ஓப்பனிங் வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் பிரியாணி லவர்ஸ்க்காக வந்து ஒரு ஓப்பனிங் வச்சிருக்காத நினச்சி ஒரு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணிக்காக இவ்வளோ தூரம் போவானா, பிரியாணி விரும்புகிற மனிதன் இருப்பானா, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரியோ வந்து பிரியாணியை கையில் வாங்கிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு பொங்கல் வாங்கினா இல்லைனா ஒரு பிரியாணி வாங்கினா அதில் இருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நம்ம தட்டில் வந்துருங்கிற மாதிரி வாட்ஸ்அப் காமெடிகளோடு சேர்ந்து அப்படியே ஆரம்பிக்குது இந்த படத்தோட ஓப்பனிங். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரியோ வந்து அப்படியே கிளம்பி இன்டர்வியூ போகிற மாதிரி போவார். அந்த இன்டர்வியூங்கிறது ஒரு பொண்ணு மேட்ரிமோனியில் பார்த்து போய் பேச வேண்டியதாக இருக்கும். அந்த பேச்சுகள் வந்து செட் ஆகாதனால அந்த பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணி போகும். இப்படியே படம் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஒட்டவே இல்லை. எதுவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்திகா ஜெயின் வந்து உட்கார வரை இந்த படம் ஒட்டவே இல்லை. சரி, வர்த்திகா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ ஓகே இது யூஸ்வலான ஒரு ஸ்டோரியாக இருக்குன்றப்போ அதே மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைலாக்குகள் தான். அந்த டைலாக்குகளோட ஒரு பக்கம் காதில் சொல்லிடுறாங்க. காதில் சொன்னதுக்கப்புறமா 6 மணிக்கு மேலே நீ எனக்கு போடும் பண்ணாத, மெசேஜும் பண்ணாத, எனக்கு பார்க்க வராது, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிற ஒரு ரூல். அப்போ 6 மணிக்கு மேலே இவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கே இருக்குது. நம்ம ஒரு இடத்துல பார்த்தா டிசி படம்லாம் வேறு பார்த்தோமா, இப்போ 6 மணிக்கு மேலே ஒரு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம்லாம் நமக்கு வர வைக்கிறாங்க. சரி, இந்த 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தேகத்தை ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வர்த்திகாவோட பிறந்த நாள் அன்றைக்கி பிரேக் பண்ணிடுவோம். அதாவது லீலாவோட பர்த்டே அன்றைக்கி பிரேக் பண்ணிடுவோம் சொல்லிட்டு ரியோ அங்கே வந்து கேக் வெட்ட போகிறாரு. விடிய வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஹீரோயின் வர மாட்டாங்க. இதனால் வெளியாக ரியோவுக்கும் அந்த வீட்டுக்கும் சண்டை வருது. அப்போ தான் ஒரு மிக முக்கியமான ட்விஸ்ட்டே ஓப்பன் ஆகுது. அதில் தலைவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. பிரேக்கை போட்டு அவன் நம்மளை அனுப்பிச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃப் வரும். செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறமா இந்த 6 மணிக்கு மேலே மாறக்கூடிய அந்த ஹீரோயினை இவர் அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையா, அந்த ட்விஸ்ட் என்ன தாண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராவல் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ராமன் லீலா அப்படிங்கிற ஒரு 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் மாளவிகா அவினாஷ் வந்து ரியாவுக்கு அம்மாவை பண்ணியிருக்காங்க. சேத்தன் கடமை இந்த படத்தை லிஃப்ட் பண்ணுறதுக்காக அவர் வச்சிருக்காங்க. பெரிய இடங்களில் சேத்தன் கடமையோட ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணலை. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதுதான் ட்விஸ்ட்டுங்கிறது பிரேக்கில் வந்து நான் பிரேக் பண்ணிட்டாங்க, இன்ட்ரோவில் பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறமா ஓகே இப்படி இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது ஒரு சேலஞ்சான விஷயத்தை ரியோ அண்ட் ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க, சொல்லப்போனால் தமிழ்நாடு கல்ச்சர் எப்படி அக்செப்ட் பண்ண போகுது, எப்படி ஒரு கல்யாணத்தில் போய் முடிக்க போகிறாங்கிற பரபரன்னு இருந்த இடத்த ரொம்ப ஷார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவரில் பண்ணி இது இப்படி நடந்தது தெரியுமா, அது அப்படி நடந்தது தெரியுமான்னு சொல்லி அப்படியே வாய்ஸ் ஓவரில் பண்ணி கிளைமேக்ஸை முடிச்சு அமைச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் நமக்கு நிறையா காமெடிஸ் இருக்குது. காமெடிஸ் ரியோவாலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் இருக்கக்கூடிய முனிஷ்காந்த் மற்றும் மாக்காப்பா இந்த காம்போவில் நமக்கு ஒரு நல்ல காமெடி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ராமின் லீலா, அதாவது ராமன் லீலா 6 மணிக்கு மேலே மாறக்கூடிய ஒரு லீலாவும் ஒரு ராமும் அவரோட வாழ்க்கை சார்ந்த கதைகளும் ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு என்டர்டெயின் ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்த கேஸ்ட் அண்ட் குரூவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கேஸ்ட் அண்ட் குரூவை பெருசாக சொல்லிட முடியாது. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு கேஸ்ட் அண்ட் குரூ இந்த படத்துக்கான பாசிட்டிவ்னு சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த். அவர் வந்ததுக்கப்புறம் படத்தில் நிறைய இடங்களில் குபீர்கள் வருது. அப்புறம் மாக்காப்பா அங்கங்கே போடக்கூடிய சின்ன ஜோக்ஸ், அதாவது வந்து விஜய் டிவியில் அவர் போடுற மாதிரி இங்கே போடக்கூடிய சின்ன அந்த ஸ்பாட் ஜோக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எடுபடுதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து சில ஆக்டர்களை நம்ம உள்ளே பார்க்க முடியுது. ஆனால் அவங்களால பெரிய இம்பாக்ட்கள் கொடுக்கல. ஒரு பக்கம் தீபா வெங்கடா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மாளவிகா அவினாஷாக இருக்கட்டும். ஒரு பக்கம் ரியோவோட அம்மாவை மாளவிகா அவினாஷ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மாவை பார்த்தீங்கன்னா தீபா வெங்கட் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய அளவு எந்த இடத்துலையுமே படத்தை லிஃப்ட் பண்ணி கொடுக்கல. அப்புறமா இன்டர்வல் சீனில் இவங்க அந்த ட்விஸ்ட்டை பிரேக் பண்ணுறது இருக்குல்ல ரியோ கிட்ட, அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச அளவு பெருசாக ஒரு விஷயம் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீக்கில் மகுடம்னு ஒரு படம் பார்த்தோம். அதில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறது அப்படின்னு. இதில் இருந்து இஷ்டத்துக்கு எழுதி ஒன்று பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது.
ஆனால் இவங்க கான்செப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 6 மணிக்கு மேலே நடக்கிறது அதில் நடக்கக்கூடிய ட்ராவல் அப்படின்னு. பட் ஸ்க்ரீன் பிளேஸ் இன்னும் கொடுத்துருக்கலாம். யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் சினிமா லவ்வரே கிடைக்கல அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, வாழ்க்கையில் உங்களுக்குலாம் வேறு பிரச்சனையே இல்லைடா, காதலி மட்டும் தான் பிரச்சனையாங்கிற மாதிரி இருக்கும்ல. நாட் ஒன்லி காதலி, ஒய்ஃப் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். எஸ், ஒய்ஃப் வந்து ஆப்வியஸாக கிடைக்கலனாலும் ஒரு பிரச்சனை, கிடைச்சாலும் பிரச்சனை, அது வேறு. பட் கிடைக்காத பிரச்சனைகளை காட்டக்கூடிய எவ்வளோ படங்கள் இருக்குல்ல, அது எந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளேஸில் காட்டுறோன்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் மிஸ்ஸான மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. படத்தோட டிஓபி சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். அது வந்து சென்னையிலையாக இருக்கட்டும், ரியோ அவரோட வீட்லையாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர்த்திகா அவங்களோட வீட்லையாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து கிராமப்புறத்தில் கல்யாணம் பண்ண போகிறாங்க அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த சிங்கிள் நைட்டில் மாறுற அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து மியூசிக் அப்படிங்கிறது பெரிய அளவு நமக்கு வந்து சலிப்பு இதெல்லாம் தட்டலை, ஆனால் பெரிய அளவில் நம்மளுக்கு கிரிஞ்சும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத விட வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தை இன்னும் பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இடங்களில் அண்ணன் ரியோ அவர்களோட சிரிப்பையும் அவர் காமெடி பண்ண முற்பட்டதையும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே சிவகார்த்திகேயன் இங்கே ஆயிட முடியாது. சிவகார்த்திகேயன் வந்து அவர் சில படங்களில் பாடி லாங்குவேஜில் காமெடி பண்ணுறாருனா ஓகே, அது எடுக்குது. பிரதீப் ரங்கநாதன் பண்ணுறாருனா அவர் தன்னை ரொம்ப தாழ்த்தி அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஹைப் பண்ணி பண்ணுறதுனால அது எடுக்குது. ஆனால் ரியோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சமுடு நேர்மை உண்டு ராஜால கொஞ்சம் கிளிக் ஆகாமல் இருந்தது, ஜோல கொஞ்சம் கிளிக் ஆகாமல் இருந்தது, ஸ்வீட் ஹார்ட்டில் கிளிக்கே ஆகலை. ஏன்னா அதில் ரொம்ப ரகட் ரோல். ஆண் பாவம் போல முழுக்க ஒரு காமெடி கலந்த ஒரு எமோஷனல் ஸ்டோரின்னு நல்ல கிளிக் ஆச்சு. இன்னொன்று ஹீரோயின் அது மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் ரியோ அவர் இண்டிவிஜுவலாக நின்று பண்ணுற காமெடிகள் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற டைலாக்குகளாலும் அவர் பண்ணக்கூடிய பாடி லாங்குவேஜ்லாம் இதுதான் நமக்கு தெரிஞ்சதுனாலையும் பெருசாக சிரிப்பு வரல, பெருசாக ஒட்டலை வருது ஜோக்கில் எங்கே சிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி. எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அந்த 3 சீன் இருந்தது, 3 சீன் நமக்கான எமோஷன்ஸ் ஓகே. ஆனால் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா காமெடி ஒட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியோ வந்து 4 படங்கள் 5 படங்கள் பண்ணிட்டாரு. தொடர்ந்து ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதை பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. அவர் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இல்லைனா அந்த படத்தோட அவுட் பார்க்குறப்போ அவர் தெரிஞ்சுக்கல இது என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடங்களில் அவர் ஏன் யோசிக்காமல் இருந்தார் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த 6 மணிக்கு மேலே மாறக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்பயுமே பெர்மனெண்ட்டாக தடுத்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதான் அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்மில் ரியோ பாஸ் ஆனாரா இல்லையா, 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய ராமன் லீலாவோட ஒரு கம்ஃபர்ட்டாக வாழ்ந்தாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டைலாகோட இந்த படத்தை வேறு முடிக்கிறாங்க. வாய்ஸ் ஓவரோடய முடியுது. நம்மளுக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமேக்ஸும் ரொம்ப ஷார்ட்டாக பரபரன்னு பெருசி சண்டை வர மாதிரி, பெரிய பிரச்சனை வர மாதிரி, ஒரு எமோஷனை ஒட்டாச்சி எப்படி வந்து அன்பே டாயனால் ஒரு விஷயம் இருக்கும் அது மாதிரி உனக்கு கொடுத்துருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அது வந்து வாய்ஸ் ஓவரில் முடிச்சு இதுக்கு அவ்வளோ நேரம் அதான் இந்த கருமத்தை ராத்திரி பூரா ஒட்டிக்கிட்டு இருந்தே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் ராமின் லீலா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக எழுதி படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த நிறையா லேக கட் பண்ணி தூக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் இருக்க விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஆகஸ்ட் இருந்தால் நல்ல ஒரு வித்தியாசமான என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் ராமின் லீலா ஒரு சில பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுகளை கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு தியேட்டரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.